எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் செய்ய போறது சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு நான் அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ அதுல தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டா வறுத்துக்கலாம். இப்போ கீறி வச்சிருக்கிற ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கிற 1 கப் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமா மாறணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்ல பச்சை வாடை போற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கிக்கிறேன். இப்போ இதுல 1 கப் பொடிசா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழையணும், அந்த அளவுக்கு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நல்லா குழஞ்சிருக்கு. இப்போ இதை ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டு இப்போ இதுல நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கிறேன். சிக்கன் துண்டுகளை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு பெரட்டிட்டு இதுல தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் சிக்கனை வதக்குனதுக்கு அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம்.
மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி வேக விட்டுறலாம். இப்போ இதில் வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல நான் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் மட்டும் ஊற்றினா போதும். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. அவ்வளோதான், சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.